நீதிமன்றம் அனுமதி அளித்த பின் திருத்தணி முருகன் கோயிலுக்கு உபயதாரர்கள் மூலம் யானைகள் வழங்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது திருத்தணி கோயிலுக்கு யானை வழங்குவது குறித்து எம்எல்ஏ சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், யானைகளை கோவில்களுக்கு நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவித்த அவர், யானைகள் தெய்வத்திற்கு நிகரானது என்பதால் கோவில்களில் பயன்படுத்த அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளோம். நீதிமன்றம் அனுமதியளித்த பின்னர் திருத்தணி கோவிலுக்கு யானைகள் வழங்கப்படும் என அவர் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையிலான தமிழக குழுவினர் டெல்லியில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இந்த சந்திப்பில் ரகுபதியுடன் எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரகுபதி, இந்த விவகாரத்தால் பாதிக்கப்படும் அனைத்து மாநிலங்களின் தலைவர்களும் மக்கள் நலன் கருதி 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. பி தி பாஸ். மதுரையில் கொளுத்தும் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் போக்குவரத்து சிக்னல்களில் பந்தல் அமைக்கும் பணியில் மாநகராட்சி மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. காளவாசல், சிம்மக்கல் மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் தென்னங்கீற்று பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருவது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.